நெல்லை மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு ஆற்று மணல் கடத்த உடந்தையாக இருந்ததாக கனிம வளத்துறை பெண் அதிகாரியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாசமுத்திரம் அருகே பொட்டல் கிராமத்தில் எம்சாண்ட் தயாரிப்பதாக கூறி கேரளாவுக்கு 27,000 கியூபிக் மீட்டர் அளவில் ஆற்று மணல் கடத்தியதாக கடந்த 2019ஆம் ஆண்டு புகார் எழுந்தது. இது தொடர்பாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பாதிரியார் மனுவேல் ஜார்ஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 9.50 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் மணல் கடத்தலில் ஈடுபட்ட சமீர் என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் 8 பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு உடந்தையாக இருந்த அப்போதைய கனிம வளத்துறை உதவி இயக்குநர் சபியாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி கேரளாவைச் சேர்ந்த 5 பாதிரியார்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று நீலகிரி மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநராக உள்ள சபியாவை பெருமாள்புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் போலி டோக்கன்கள் வழங்கப்பட்டது தெரிந்ததால் போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. கரடிக்கல் சுந்தரராஜ பெருமாள் கோயில் திருவிழாவையொட்டி காலை 8:30 மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டில் 600 காளைகளும் 450 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். பகல் 1:30 மணி வரை 400 மாடுகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் பிறவாடி என அழைக்கப்படும் காளைகளை அழைத்து வரும் பகுதியில் சிலர் ஒரே எண் கொண்ட டோக்கனோடு வந்தனர். அதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். சிலர் அத்துமீறி தடுப்புகளை உடைத்து மாடுகளுடன் புகுந்ததால் ஏற்கனவே வரிசையில் நின்ற மாடுகள் தெரித்து ஓடின. அதனைத் தொடர்ந்து மாட்டின் உரிமையாளர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனால் ஜல்லிக்கட்டு போட்டியை நிறுத்துவதாக கோட்டாட்சியர் அனிதா அறிவித்தார். போட்டி நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த மாடுகளின் உரிமையாளர்கள் காளைகளை ஆங்காங்கே அவிழ்த்து விட்டனர். அதனால் கூட்டத்திற்குள் காளைகள் புகுந்ததால் மக்கள் சிதறி ஓடினர். அதில் காளை ஒன்று முட்டியதில் முதியவர் ஒருவர் காயமடைந்தார். பரிசு பொருட்கள் தராததால் கற்கள் வீசப்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர மாவட்ட எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் பேரில் லேசான தடியடியை போலீசார் நடத்தினர். தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக வட இலங்கை கடலோரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் 12 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டம் கூடலூரில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் கேரள கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்தது. குறிப்பாக ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழலில் சாலைகளில் மழைநீர் தேங்காமல் தடுக்கும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று மதுரையில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதியம் 1 மணியிலிருந்து 3 மணி வரை கனமழை பெய்தது. கோரிப்பாளையம், சிம்மக்கல், தல்லாக்குளம், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, பள்ளத்தூர், கோட்டையூர், புதுவயல், கானாடு காத்தான் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடியுடன் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 2வது நாளாக காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தொடர்ந்து 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. டெல்லி, பெங்களூரு உட்பட நாடு முழுவதும் தனியார் மருத்துவமனைகளில் மக்கள் ஆர்வமுடன் பூஸ்டர் தடுப்பூசி போட்டு வருகின்றனர். இதுவரை 2 டோஸ் தடுப்பூசி அரசு சார்பில் இலவசமாக போடப்பட்ட நிலையில் 3வது டோஸான பூஸ்டர் தடுப்பூசியை விலை கொடுத்து தனியார் மருத்துவமனைகளில் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி கோவிஷீல்டு, கோவாக்சின் தடுப்பூசிக்கு 225 ரூபாயும் சேவை கட்டணமாக 150 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. அதே நேரம் 60 வயது மேற்பட்டோருக்கு அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடர்கிறது. 2 டோஸ் செலுத்தி 9 மாதம் நிறைவடைந்தவர்கள் மட்டுமே பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ள முடியும். முதல் மற்றும் 2வது டோஸ் என்ன வகையான கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்களோ அதையேதான் பூஸ்டர் டோஸுக்கும் செலுத்த வேண்டும். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீசிய சூறாவளி காற்றில் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தது விவசாயிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. இதனால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் கீழே சாய்ந்து சேதமடைந்தன. பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து சாகுபடி செய்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்து சேதமானதால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சேதமடைந்த வாழைகளுக்கு பயிர் காப்பீடு மூலமாக நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழை மரம் 2 ஏக்கர் நட்டிருக்காரு. ஒரு 2 ஏக்கரும் 1200 மரம் கம்மியாக இருக்கு. அந்த மரம் நேற்று சூறாவளி காற்றுல காற்றடிச்சு சாஞ்சிருச்சு. இன்னைக்கு அரசு அதிகாரியோ அரசு ஊழியர்களோ அவங்களாம் பார்வையிட்டு எங்களுக்கு அவருக்கு ஒரு நஷ்டீடு வழங்குமாறு கேட்டுக்கிறோம். இதேபோன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த மழையினால் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மற்றும் வெற்றிலை கொடிக்கால் சேதமடைந்தன. காய்கள் பிஞ்சாக இருந்த நிலையில் மரம் சூறாவளி காற்றில் ஒடிந்து விழுந்ததால் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 35 லட்சம் ரூபாய்க்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற விவசாய கடன்களை எவ்வாறு திருப்பி செலுத்துவது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நுரையீரல் செல்களில் ஒட்டிக்கொண்டு தன்னை பெருக்கிக் கொள்ளும் கொரோனா வைரஸ் கண் விழித்திரையில் வளரும் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் ஜெர்மனியில் அண்மையில் நடைபெற்ற ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதுபற்றி மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா வைரஸ் கண்கள் மூலம் உடலுக்குள் நுழைய முடியும் என 2 ஆண்டுகளாக மக்களுக்கு தெரியும் நிலையில் தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகிறது. எப்படி நுரையீரல் செல்களில் ஒட்டிக்கொண்டு தன்னை பன்மடங்கு பெருக்கிக் கொள்ளுமோ அதேபோல விழித்திரையிலும் தன்னை பெருக்கிக் கொள்ளும் தன்மை கொண்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியில் மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாலிகுலர் செல் பயாலஜி மற்றும் வெஸ்ட்ஃபால்ட் வில்ஹெல்ம் யூனிவர்சிட்டி ஆகிய நிறுவனங்களைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மனித விழித்திரை செல்கள் போன்ற செல்களை உருவாக்கி அதில் கொரோனா வைரஸை செலுத்தி தொற்றை உருவாக்கியுள்ளனர். பிறகு அந்த செல்களில் கொரோனா வைரஸ் எண்ணிக்கையை அளவிட்டு பார்க்கும்போது அவை குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் விழித்திரையில் கொரோனா வைரஸ் தன்னை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று தெரிய வந்துள்ளது. நம்மளுக்கு வேற எப்பயோ அந்த வியாதி வந்திருக்கும், ஆனால் உடம்புல அந்த வைரஸ் இருக்கும், நரம்புல இருக்கும். அப்புறம் அந்த நரம்பு வழியாக கண்ணுக்கு புதிய வியாதிகள்லாம் வரும். அது எப்போன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையும் போது அதனால வியாதிகள்லாம் வரும். இது சில சமயம் கண் பார்வையே அளவுக்கு கூடிய வியாதியெல்லாம் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது, எப்பயோ நம்மளுக்கு வந்த வைரஸ்னால. அது மாதிரி இப்போ இந்த வைரஸும் கொரோனா வைரஸும் மற்ற வைரஸ் மாதிரியே எந்த செல்லில் வேணால் இருக்கலாம், அது மாதிரி கண்ணுலையும் இருக்கலாம். கண்களில் வைரஸ் தன்னை பெருக்கிக் கொள்வது புதிதல்ல. ஏற்கனவே வேறு சில வைரஸ்களும் இதுபோன்ற தன்மை கொண்டுள்ளன என்று எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநர் வசந்தா கூறுகிறார். விழித்திரையில் கொரோனா வைரஸ் இல்லாத போதிலும் இரத்த குழாய் அடைப்பு காரணமாக
கண்களில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தற்போது விழித்திரையிலேயே பெருக்கிக் கொள்ளலாம் என்பதால் மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏதாவது சின்ன ஒரு கண் பாதிப்பு வந்தால் கூட இது கோவிட்னால இருக்குமோன்றதையும் மனசுல வச்சுக்கிட்டு உடனடியா ஒரு கண் மருத்துவரை அணுகி இது என்ன என்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது, நம்மளே போய் டாக்டர் கிட்ட காமிச்சுக்கிறது நல்லது. கண் விழித்திரையில் தன்னை பெருக்கிக் கொள்ளும் கொரோனா எதிர்ப்பு சக்தி குறையும் போது தொற்றாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே கண்களில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக கண் மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் என்பதும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். News18 செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் நவக்கரை அருகே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ரயிலில் அடிபட்டு 3 யானைகள் உயிரிழந்தது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், சதீஷ்குமார், இளந்திரையன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் என்ஜினில் பயணித்து ஆய்வு மேற்கொண்ட நீதிபதிகள் குழு கேரள மாநிலத்தில் உள்ள வாளையார் ரயில் நிலையத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர். ரயில்வே துறை அதிகாரிகளிடம் விபத்து குறித்து கேட்டறிந்த நீதிபதிகள் யானைகள் ரயிலில் அடிபட்டு உயிரிழக்காமல் இருக்க மற்ற மாநிலங்களில் என்ன வழிமுறை பயன்படுத்தப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினர். இந்த ஆய்வின் போது கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன், தமிழக, கேரள வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ரயில்வே துறை உயரதிகாரிகள் உடனிருந்தனர். தலைவாசல் தினசரி காய்கறி சந்தையில் கத்திரிக்காய் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, தலைவாசல், கெங்கவல்லி, சிறுவாச்சூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் கத்திரிக்காய் பயிரிட்டிருந்தனர். அந்த பகுதிகளில் சில மாதங்களுக்கு முன் பெய்த தொடர் மழையால் கத்திரிக்காய் விளைச்சல் அமோகமாக இருந்த நிலையில் வரத்து அதிகரித்த காரணத்தால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் 40 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ கத்திரிக்காய் தற்போது மொத்த விலையில் 1 கிலோ 10 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாதுகாப்பான முறையில் பாம்புகளை பிடிப்பது குறித்த பயிற்சி முகாம் ஈரோட்டில் நடைபெற்றது. ஈரோடு மணியன் மருத்துவமனை மற்றும் இங்கிலாந்து ரெடிங் பல்கலைக்கழகத்தின் ஆதரவுடன் தமிழ்நாடு பாம்புகள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கேரள மாநிலங்களிலிருந்து 150க்கும் மேற்பட்ட பாம்பு பிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். ரெடிங் இங்கிலாந்து பல்கலைக்கழக பாம்பு கடி விஞ்ஞானி சக்திவேல் வையாபுரி, ஈரோடு மாவட்ட வன அலுவலர் கௌதம், பாம்பு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அசோகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் வனத்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினருக்கு பாம்புகளை எவ்வாறு பிடிப்பது, பிடிபட்ட பாம்புகளை பாதுகாப்பான முறையில் எவ்வாறு வனத்தில் விடுவது என்பன போன்ற பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. சீர்காழி அருகே ரயில்வே கேட் மீது சரக்கு லாரி மோதியதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் ரயில் இன்ஜின் செல்லும் சமயத்தில் ரயில்வே கேட்டை ஊழியர் மூடியுள்ளார். அப்போது கேட்டை கடக்கும் முயற்சியில் வேகமாக வந்த சரக்கு லாரி மறுபுறம் இருந்த ரயில்வே கேட் மீது பலமாக மோதியது. இதில் ஒரு கேட் பழுதடைந்து சிக்னல் கோளாறு ஏற்பட்டதால் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சிக்னல் கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் ரயில் இன்ஜின் புறப்பட்டுச் சென்றது. கர்நாடகாவிலிருந்து ஆந்திரா வழியாக சந்தன மரக்கட்டைகளை கடத்தி வந்த 3 பேர் கும்மிடிப்பூண்டி அருகே கைது செய்யப்பட்டனர். கவரப்பேட்டை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் சந்தன மரக்கட்டைகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 96 துண்டு சந்தன மரக்கட்டைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் நசீர் அகமது, அர்பாஸ், சர்ஃபஸ் அலி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் மூடி மறைக்கப்பட்ட 400 ஆண்டுகள் பழமையான மடத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் வள்ளல் பச்சையப்பர் சாலையில் ஒரு கடையின் பின்புறம் 400 ஆண்டுகள் பழமையான மடம் இருப்பது தெரியவந்துள்ளது. இங்கு நந்தி சிலை மற்றும் சிவன் கோவில் இருப்பதாகவும் இந்த கோயில் மூடி மறைக்கப்பட்டு பல ஆண்டுகளாக பூஜை எதுவும் செய்யப்படவில்லை என்றும் கூறி சமூக வலைதளங்களில் இந்து அமைப்பினர் வீடியோ பதிவிட்டனர். இதனையடுத்து பொதுமக்கள் பலர் அங்கு சென்றபோது கோவிலை பார்க்க அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்தது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்திய போது மடத்திற்குள் சிவாலயம் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த கோவில் பாரம்பரியமாக 400 ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் முறையாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாகவும் சுப்பிரமணியம் என்பவர் தெரிவித்துள்ளார். விரைவில் இந்த கோவிலை திறப்பதற்கும் வழிபாடு நடத்துவதற்கும் அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வார விடுமுறை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கோடைக்கால சீசன் தொடங்குவதால் வார விடுமுறை நாட்களில் ஒகேனக்கல் அருவிக்கு குடும்பத்துடன் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இவர்கள் பெரும்பாலும் காவிரி ஆற்றின் அழகை காண பரிசல் பயணம் மேற்கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். மேலும் எண்ணெய் மசாஜ் செய்தும் அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். பலர் அங்கு விற்கப்பட்ட மீன் குழம்பு மற்றும் மீன் வறுவலை ருசித்து சாப்பிட்டனர்.
திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் கவுண்டர் மூடப்பட்டு மலைக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து மலையடிவாரத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருடன் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையானை இலவசமாக தரிசிக்க வரும் 12ஆம் தேதி வரையிலான டிக்கெட்டுகள் வழங்கி முடிக்கப்பட்டதை அடுத்து கவுண்டர்கள் நேற்று மூடப்பட்டன. இது தெரியாமல் ஏராளமான பக்தர்கள் வழக்கம் போல இலவச தரிசன டிக்கெட்டுகள் பெறுவதற்காக திருப்பதிக்கு வந்தனர். ஆனால் கவுண்டர்கள் மூடப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மலையடிவாரத்தில் சாலையில் நின்றவாறு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சென்னையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் யூடியூபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளுவர் கோட்டம் அருகே அதிகாலை சைக்கிளில் சென்ற ஒருவர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த பாண்டிபஜார் போலீசார் நடத்திய விசாரணையில் திருச்சி மாவட்டம் உசிரியைச் சேர்ந்த நெப்போலியன் உயிரிழந்தது தெரியவந்தது. இவர் ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் நிலையில் யூடியூபராகவும் உள்ளார். மேலும் சென்னையில் உள்ள முக்கிய இடங்களை யூடியூபில் பதிவிடுவதற்காக வீடியோ எடுத்தபோது விபத்து நிகழ்ந்து உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அடையாளம் தெரியாத வாகனம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு மருத்துவக் கல்லூரி கிணையான கட்டணம் வசூலிக்க வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை அரசே ஏற்றுக்கொண்ட நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அரசாணையை தற்போதைய தமிழக அரசு ரத்து செய்து புதிய அரசாணை வெளியிட்டதாகவும் அதில் புதிதாக சேர்பவர்களுக்கு மட்டும் அரசு கல்லூரிகளுக்கான கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் 2 ஆண்டுகளாக போராடிய தாங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறிய மாணவர்கள் தனியார் கல்லூரி கட்டணத்தை செலுத்த நிர்வாகம் வற்புறுத்துவதாகவும் மாணவர்களை கல்லூரிக்கு வெளியில் நிறுத்துவதாகவும் வேதனை தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாணவர்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபீனும் எங்களுக்கு பழைய பிரைவேட் ஃபீயான 4 லட்சத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவாருன்னு நாங்க நம்புறோம். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.